இந்த 3 மசாலா தான் பிரியாணிக்கு சீக்ரெட்டு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீட்டில் பிரியாணி பண்ணும்போது இந்த மாதிரி தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நம்ம பிரியாணி செய்யும்போது டக்குன்னு 1 பை 1 ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் 1/2 kg தான் வீட்டுக்கு பண்ணேன். ஆனால் 1 kgக்கான ரெசிபி சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. கடலெண்ணெய் இல்லை ரீஃபண்ட் ஆயில் 250 to 300 ml எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மீடியமான சைஸில் ஒரு 4 பட்டை, ஒரு 10 ஏலக்காய், 8 கிராம்பு. ஆனியன் 2 கைப்பிடி, ஒரு 300 கிராம் இருந்தால் போதும். ஆயிலில் ஆனியனை நல்லா வதங்க விடுங்க, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அது நல்லா கேரம்லெஸ் ஆகி ஆனியனோட ஸ்மெல்லு நல்லா சூப்பராக தெரியும் உங்களுக்கு. அந்த டைம் இது தான், இந்த மாதிரி இருந்தால் போதும். பூண்டு பார்த்தீங்கன்னா 150 to 160 இல்லை 170 கிராம் வரைக்குமே ஆட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். சிம்லேயே வச்சு வதக்குங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, தீச்சல் பிடிச்சிரும், அப்புறம் பிரியாணி ஒரு மாதிரி கசப்பு. அடுத்து இஞ்சி 100 to 120 கிராம் ஆட் பண்ணிக்கிங்க, அதையும் சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கிங்க. மெதுவாக வதக்குங்க, இந்த மாதிரி எண்ணெய் பிரியணும் அந்த டைம் வரைக்கும் வதக்கணும். அதுக்கு ஒரு 10 minutes ஆகிடும். அடுத்து மல்லி 10 கிராம், புதினா 10 கிராம், பச்சை மிளகா ஒரு 2 to 3 நம்பர் போட்டுக்கோங்க. அதில் உடனே எண்ணெய் பிரிஞ்சதும் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 250 கிராம் போட்டுக்கோங்க போதும். தக்காளி வதங்க கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் எடுத்து வச்ச அளவு உப்பு அதில் ஆட் பண்ணிக்கிங்க. 1 கிலோவுக்கு 25 கிராம் எடுத்துக்கோங்க போதும். இந்த உப்பு அளவு வந்து மசாலாவுக்கு மட்டும்தான். தக்காளி வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரியணும். தக்காளி வதங்காமல் அடுத்த ப்ராசஸ் பண்ணாதீங்க, அப்புறம் தக்காளி சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அடுத்து சக்தி பிராண்ட்லேருந்து தனி மிளகாய் தூள் ஒரு 10 கிராம் போட்டுக்கோங்க. அடுத்து அதே சக்தி பிராண்ட்லேருந்து மல்லித்தூள், மட்டன் மசாலா தூள். அடுத்து நம்ம வீட்டிலே அரைச்ச பிரியாணிக்கான கரம் மசாலா. கரம் மசாலோட ரெசிபி வேணும்னா கரம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக மேக்கிங் வீடியோ போடுறேன். அடுத்து தயிர் 100 to 150 கிராம் போட்டு வதக்கிங்க. இதுக்கு மேலே இருக்க ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். மசாலாக்கான அளவு தண்ணி பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. மசாலா தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிச்சதும் அடுப்பை வந்து சிம்மில் போட்டுருங்க. அடுத்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிங்க. இது வந்து வடி பிரியாணி, ஸோ அரிசிக்கான உள்ள தண்ணி 1500 ml எடுத்து வச்சுக்கிங்க. மசாலா தண்ணியை ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரி மெதுவாக சிம்மில் கொதிக்க விடுங்க. ஆயிலெலாம் பிரிஞ்சு மேலே வரணும். நீங்கள் அந்த தட்டை திறந்து பார்க்கும்போது பிரியாணி ஸ்மெல்லு அட்டகாசமாக இருக்கும். அடுத்து உள்ள தண்ணியில் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. உப்போட அளவு 1 கிலோவுக்கு 50 கிராம். உள்ள தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிச்சதும் சிக்கன் ஆட் பண்ணிக்கிங்க. சிக்கன் ஆட் பண்ணதும் சிக்கன் ஃபுல்லாக மசாலாவில் முங்கியிருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கண்டிப்பாக வீட்டில் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு தவாவை அடியில் வைங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அரிசி ஆட் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. ஃபைனலாக நமக்கு தேவைப்படும். அரிசி 50% வெந்தால் போதும். இதுதான் அதோட பதம். உடச்சா 2 உடையும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேக வைக்காதீங்க. நீங்கள் மசாலாவில் அரிசி ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி மசாலா நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் அரிசி ஆட் பண்ணணும். இந்த மாதிரி அரிசி ஆட் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருந்த அந்த உள்ள தண்ணி அதை தான் ஆட் பண்ணணும். மாற்றி ஆட் பண்ணாதீங்க. அரிசிக்கு மேலே தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்து பாத்திரத்து மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட்டான பொருள் வச்சு தம் போட்டுக்கோங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸில் இந்த மாதிரி சைடில் ஆவி வெளியே வரும். அப்போ அடுப்பை டோட்டலாக சிம்முக்கு கொண்டு போயிருங்க. கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் பக்காவாக தம் ஆகிடும். பக்காவாக தம் ஆனால் தான் மசாலாவும் அரிசியும் மெர்ஜ் ஆகும், பிரியாணியோட டேஸ்ட்டே வெளியே வரும். இந்த சண்டே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் பிங்க் பண்ணுங்கள். டேஸ்ட்டில் வெட்டிங் ஸ்டைலாக இல்லை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இல்லை டாப் நாச்சா.